சரோஜா தேவி அவர்களோட மறைவுக்கு பின் தொடர்ந்து நாம ஏகப்பட்ட செய்திகள் அவங்கள பத்தி பார்த்து வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில சமீபத்துல தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, அவங்களோட மறைவுக்கு பின் அவங்களோட அக்கம் பக்கத்து வீட்டினர் ரொம்பவே எமோஷனலா சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது தான், தமிழ் மற்றும் கன்னட சினிமாவின் பழம்பெரும் நடிகையாக இருந்த சரோஜா தேவி அவர்கள் சமீபத்துல உயிரிழந்திருந்தாங்க. அவங்களோட மறைவு எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. எத்தனையோ பிரபலங்கள் தொடர்ந்து சரோஜா தேவி அவர்களை பத்தியும் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறதையும் பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சமீபத்துல அவங்களோட அக்கம் பக்கத்து வீட்டினர், தெரிந்தவர்கள், நண்பர்கள் அப்படின்னு அவங்க எல்லாருமே சரோஜாதேவி மேம் இருக்கும்போது அந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, சரோஜாதேவி மேம் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காங்க. குறிப்பா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆரம்பத்தில சரோஜாதேவி மேம் வீடு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர எங்கேஜிங்கா இருக்கும். எப்போதுமே யாராவது வந்துட்டே இருப்பாங்க. சினிமாக்காரர்கள் நம்ம அடிக்கடி பார்க்க முடியும். அண்ட் அவங்க வீட்ல சிரிப்பு சத்தம் அப்படிங்கிறது எப்போதும் இருந்துட்டே இருக்கும். சரோஜாதேவி அம்மா குரல் அப்படிங்கிறது நாங்க அடிக்கடி கேட்போம். சரோஜாதேவி அம்மா ஒரு மிகப்பெரிய பழம்பெரும் நடிகை அப்படிங்கிறத தாண்டி ஒரு முன்னணி நடிகையா இருந்தவங்க. ஏகப்பட்ட லாங்குவேஜஸ்ல ஏகப்பட்ட படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சில படங்களுக்கு நடிச்சு கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் டப்பிங்க்கு அவங்களால போக டைம் இருக்காது. அதனால வீட்லயே வந்து டப்பிங் பண்ணுவாங்க. அதெல்லாம் நாங்க வந்து காதுல கேட்டுருக்கோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க சம்டைம்ஸ் வந்து நல்லா பாடுவாங்க. அவங்க வீட்ல பாடல்கள்லாம் நாங்க அடிக்கடி கேட்டுருக்கோம். சில நேரம் மிட் நைட்ல கூட அவங்களோட வீட்ட கிராஸ் பண்ணோம் அப்படின்னா, அவங்களோட குரல் வந்து நம்மளால கேட்க முடியும். அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒர்க்ல ரொம்பவே ப்ரொஃபஷனேட்டா இருப்பாங்க. அதே மாரி அவங்க பாடல்களையும் அடிக்கடி கேட்டுட்டு இருந்தோம். சிரிப்பு சத்தத்த கேட்டுட்டு இருந்தோம். ஆனா, இப்ப அந்த வீடே மொத்தமா அமைதியா இருக்கு. அதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, சரோஜா தேவி அம்மா அவர்களோட மறைவு தான். அவங்களோட மறைவுக்கு பின் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்க. அண்ட் யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது கூட இல்ல. ரொம்பவே மனதளவுல உடைஞ்சு போயிருக்காங்க. இதிலேருந்து அவங்க மீண்டு வரணும். பழையபடி அவங்களோட வீட்ல அந்த சிரிப்பு சத்தத்த நாங்க கேட்கணும் அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா அவங்களோட அக்கம் பக்கத்தினர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நியூஸ் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. நெறைய பேர் வந்துட்டு சரோஜா தேவி அம்மா அவர்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தங்களோட ஆறுதல கூறி வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, பாலிவுட் ஆக்டர் ஷாருக் கான் அவர்களுக்கு கால்ல அடிபட்டிருக்கு அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு. பாலிவுட் பாட்ஷா அப்படின்னு ரசிகர்களால் அன்போட அழைக்கப்படுறவர் தான் ஷாருக் கான். அவரு இப்ப பாத்தீங்கன்னா கிங் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணி வந்துட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் ரொம்பவே விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கு. அடுத்த வருஷம் அக்டோபர் அந்த படம் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு நிலையில அந்த படத்துக்கு ஒரு முக்கியமான சண்டை காட்சி போய்கிட்டு இருக்கு. அந்த ஒரு காட்சியில ஸ்டண்ட் இல்லாம ஷாருக் கான் அவர்களே பண்ணியிருக்காரு. அப்ப அவரோட கால்ல பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. உடனடியா அவரை பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போயிருக்காங்க. இருந்தாலுமே அவருக்கு பயங்கரமா பெயின் இருக்கும். அவர் சிகிச்சைக்காக அமெரிக்கா போயிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் கிட்டத்தட்ட 1 ஆர் 2 மந்த்ஸ் வந்து அவர் கம்ப்ளீட் சிகிச்சையில இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு கால் குணமானதுக்கு அப்புறம் தான் அவரு இந்தியா வருவாராமா. ஏற்கனவே இந்த படம் அடுத்த வருஷம் அக்டோபர் மாசம் தான் ரிலீஸ் அப்படின்றதாங்க. இப்போ அவருக்கு கால்ல வேற அடிபட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா அடுத்த வருஷம் இந்த படம் ரிலீஸ் இருக்காது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதனால ஷாருக் கானோட ரசிகர்கள் மிகுந்த வேதனைக்கு உள்ளாகியிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.